வணக்கம், நான் தான் யாழ்ப்பாணத்தில் சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி என்ற ஒரு இடத்துல இருக்கிற களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையத்துக்கு போக போகிறோம். அந்த கைவினைப் பொருட்கள் விற்பனை நிலையம் சாவச்சேரியில் இருக்குது. இன்றைக்கு அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம திட்டு மெட்டாக்கள் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்ணால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் விற்பனை நிலையத்துக்கு வந்துட்டோம். இதான அது, போய் பார்ப்போம். இது என்னன்னு சொன்னால், களிமண்ணால் செய்யப்பட்ட நீர் வடிகட்டி. மற்றது பனையில் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள், தொப்பி, இது வந்து இங்கே சுலாகு, மற்றது பனையில் செய்யப்பட்ட பனை மூளையில் செய்யப்பட்ட தொப்பி. அது இங்கே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பத்தட்டு, பனை ஓலையில் செய்த இடியப்பத்தட்டு. மற்ற இங்கே பாருங்க, இது வந்து அந்த களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட நீர் வடிகட்டி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகங்கள், அகாப்பக்காம்பு, மற்றது ஓலப்பை, புட்பை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டியல் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ பின்பக்கம் வந்து அங்கால வந்து அங்கெல்லாம் விற்பனை நிலையம், அதுக்கு இங்கால பின்பக்கம் வந்து நிறைய முட்டியெல்லாம் மாடி கிடக்கு பாருங்கள். பெரிய பெரிய முட்டியெல்லாம் இருக்குது இங்கே, பெரிய முட்டியால். மற்ற அங்கால வந்து நீர் வடிகட்டி, களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட நீர் வடிகட்டி இருக்குது. இதில் பாருங்க, பெரிய முட்டி இருக்குது. இது எவ்வளோ அண்ணே? இது எவ்வளோ இந்த பெரிய முட்டி? இந்த பெரிய முட்டி வந்து 1800, அது 2500. அது பெருசு. ரேஞ்சில் சின்ன சின்ன முட்டியெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ அண்ணா? ஐயா, இது எவ்வளோ? 300. கைவிடு கொண்ட மண் சட்டி 300. இது வந்து 250. மண் களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட தோசை சட்டி, தோசைக்கல். வித்தியாசமாக இருக்குது. இங்கே இது சின்ன கைப்பிடி கொண்ட மண் சட்டி, பெரிய தோசை சட்டி. கண்கரண்டி, அகப்ப கண்கரண்டி எல்லாமே. இது வந்து களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருள். சத்தங்க பாருங்க. உள்ள வந்து குட்டி மணி மாதிரி செய்யுது. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மண் சட்டியெல்லாம் மாடிக்கி விட்டுருக்கு.
திடீரென்று பார்க்க களிமண்ணால் செய்யப்பட்ட யானையின் முகத்தின் உருவம் எல்லாம் இருந்தது. போய் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட யானையின் முகத்தின் உருவம். இது எவ்வளோக்கா இது? 2100 1600. இது வந்து இந்த சிவப்பு கலர் இருக்குது. அது வந்து 1600, அது 2100. இதை காட்டு சூரியன் அப்படியே வச்சு களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட சந்திரன். பாதி சந்திரன் தான் தெரியுறார். அது வந்து பாருங்க, அது முதல்ல காட்டினேன் நான். அங்கே போகலாம். மற்றது இப்போ நாங்கள் திடீர்னு இஞ்சால வரைக்கும் இதில் நிறைய மண் சட்டி மற்றது நல்ல வர்ணங்கள் பூசின இது எல்லாமே இருக்குது. டிசைன்களோட காட்டுறேன் நான். இப்போ ஏனக்கா இந்த ஓட்ட போட்ட பாதிக்கிறது என்னத்துக்கா? ஆண்டி அந்த பொங்கல் பொங்கல் பின்னால் வந்து 1000 கான் பானையான்னு சொல்லி இருக்கிற பானையாம். அது வந்து கற்பூரங்கள் போட்டு எரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது. காட்டுறேன் இப்போ நான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்த 1000 கான் பானைன்றது. கோயில்களில் பொங்கல் நேரங்களில் கற்பூரங்கள் போட்டுன்றது. உங்களுக்கு முன்னுக்கு காட்டினேன் நான் அந்த இது கைவினை பொருள்னு சொல்லி. அண்ணா இது எவ்வளோ ஐயா? இது சின்ன இது எவ்வளோ பெருசு? 700. இந்த பெருசு வந்து 700 இது இது என்ன ரெட்டைக்கல்? ரெட்டைக்கல் இதுக்கு அப்புறம் வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டைக்கல் அடுப்பு இது. இதுக்குள்ள வந்து புறாக வைக்கிற இங்கால வந்து அறிவு தோசு. அதாவது இது இந்த பக்கையிலே வந்து இதுக்கும் போகும். அது இஞ்சாலி பக்கம் வைக்கிறதும் போகும். பார்த்தீங்கன்னா கூட நல்ல வடிவாக இருக்குது மண் முட்டியை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் களிமண்ணில் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருள் எல்லாமே இருக்குது. குட்டி விளக்குகள் மாதிரி விளக்கு இங்கே 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அது வடிக்கலாமே. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகு சாதனத்துக்கு வைக்கிற மண் கூசா மாதிரி பெரிய ஊசா இருக்குது. இல்லை அங்கால வந்து அவன் இந்த இது ஸ்டோரன்னு சொல்கிற இடம். அங்கால சேமித்து வைக்கிறது. இதான் வந்து அவன் இந்த அழகு சாதனத்துக்கு மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த இடம் வந்து சாவச்சேரியில் இருக்குது. மற்றது இந்த உண்டியல் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உண்டியல் களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட உண்டியல். இந்தியாவிலெல்லாம் உடைஞ்ச சாமான்கள் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இடம் சாவச்சேரியில் இருக்குது. நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம். என்ன சொன்னால் இங்கே நிறைய நேரம் இருந்து எடுக்கலாது. அதனால் வலிக்கிற போகிறோம். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமர்த்திடுங்க. மெட்டாக்கள் சேவனிங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் போட்டு விடுறேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில்